இயக்குனர் ராமச்சந்திரன் வி இயக்கத்தில் கோகுல் பினாய் மற்றும் ஷேக் முஜிப் தயாரித்து உருவாகி இருக்கும் திரைப்படம் பேச்சு. இந்த படத்துல காயத்ரி பாலசரவணன், தேவ், ஜனா, பிரீத்தி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. பேச்சு படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. வணக்கம். பேச்சு படத்தோட சக்ஸஸ் அண்ட் தேங்க்ஸ் மீட்டில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. சினிமா வர்த்தகமே இன்றைக்கி ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழலில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பேச்சு ஒரு சின்ன படம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 10வது நாள் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. டே 1 இந்த படத்துக்கு எங்களுக்கு அலாட் பண்ண ஸ்க்ரீன்ஸ் வந்து மொத்தமாக 18 ஷோ. ஸோ அது வந்து செகண்ட் டேயில் வந்துட்டு சென்னையில் மட்டும் 75 ஸ்க்ரீன்ஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இன்றைக்கி 10th டே பேச்சு என்டர் ஆகுது. ஸோ 75% ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள்கிட்டையும் சரி சின்ன குழந்தைங்கிட்டையும் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முழுமுதற் காரணம் மீடியா நண்பர்களும் பத்திரிகைத்துறை நண்பர்கள். உங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி கடனை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இல்லைனா இது சாத்தியமே இல்லை இந்த வெற்றி. ஸோ அதனால் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுக்காக எங்கள் டீம் சார்பாக நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு சாதாரணமாக இல்லை. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு போராட்டத்தை தான் அதை கடந்து தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். ஃபிலிமின் ஷூட்டில் முடிச்சுட்டு நான் ரத்னவேலு கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல்கிட்ட வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஈஸியாக நினச்சேன் நம்ம வந்துட்டு குயிக்காக படம் பண்ணிடலாம், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்கோம், ஸோ வாய்ப்புகள் ஈஸியாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நினச்ச மாதிரி இல்லை. எக்கச்சக்க பிரச்சனைகளை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முக்கிய காரணம் கோகுல் பரந்தாமன். ஸோ கோகுல் இல்லைன்னா இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதுக்காக என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். ரொம்ப நன்றி கோகுல். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக என்னோடய குருநாதர் ரத்னவேலு சார், விஜய் மில்டன், இவங்க 2 பேர் இல்லைன்னா ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே கேமராமேனாக இருப்பேனான்றது தெரியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அகைன் என்னோடய ஃபேமிலி திருநாவுக்கரசு, ஜி.கே. தாஸ் அண்ட் பாலமுருகன், இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸோ இந்த படத்தில் எனக்கு பேக் போனாக இருந்த இன்ஃபினிட்டி மீடியா ஒர்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் கிளமெண்ட், முக்கியமாக என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர் இங்கே வந்திருக்காங்க ப்ளீஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைனா இந்த படம் வந்துட்டு இந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்குமான்னு தெரியல. நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃபுட்டேஜ். நான் ஷூட் பண்ண நினச்ச ஒரு காலகட்டம் வேறு, டிசம்பரில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ஷூட் பண்ணது வந்துட்டு ஏப்ரல் மேல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணேன். ஸோ ஹெக்டிக்காக ஒரு டெம்பரேச்சரை ஷூட் பண்ணி இன்றைக்கி பர்டிகுலராக எல்லாருமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பேக் போனாக இருந்தது என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர். ஸோ ப்ளஸ் அண்ட் ரோஷன் அண்டு இவங்களுக்கு எல்லாருமே என்னோட நன்றி. தேங்க்யூ. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பேச்சியை பேச வைத்த பங்கு இவருக்கும் உண்டு. படத்தின் எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வின் அவர்களை பேச அழைக்கிறோம். பேச்சு படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம்னு நிறைய ரிவ்யூ வந்ததுக்கு உழைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே இந்த படத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் வெரூஸ் ப்ரொடக்ஷன். அவங்க இந்த படத்தை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண வச்சதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முஜிப் சார் அண்ட் சஞ்சய் சார். அண்ட் ஃபைனல் தேங்க்ஸ் வந்துட்டு ராம் அண்ட் கோகுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எதிர்பார்க்கல என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்கன்ட்டு சொன்ன, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டும் வரல. ஃபஸ்ட்டு வெயிலோன் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். அவங்க தான் என்னை பேச்சில் நடக்க வச்சாங்க. அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்து பார்ட் 2 எடுத்திங்கன்னா 4 இருக்கணும்ட்டு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சின்ன புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து பேச்சை பெரிய கோலமாக்கியது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நாட்டுராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், என் பேர் நாட்டுராஜா துரை.
முதல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, அப்புறம் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது பார்த்திபன், என்னோட நண்பர் அவர், அப்புறம் ராமண்ணா, கோகுல், விஜய், இவங்க பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு நடிக்கும்போது தெரியாது, படம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தரமான படங்களை மக்களும் ரசிகர்களும் பத்திரிகையும் எப்போவுமே தவறாமல் பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவீங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றாக இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். 60-70களில் தமிழ் சினிமாவில் மக்கள் கலைஞராக நின்ற தென்னகத்து ஜேம்ஸ் பான் என்று அன்புடன் அழைக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களின் அன்பு மகன் பேச்சு படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு சஞ்சய் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ ப்ரெஸ் தாங்க. ஏன்னா படம் எடுத்தது அஃப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களை எழுத்துனால தான் ஆக்சுவலாக பீப்புள் ஹேவ் கம் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேரூஸ் அண்ட் வைலான். அண்ட் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ப்ரெஸ்ஸுக்கு அவர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ். அண்ட் அப்பா என்ன சொல்வார்னா, நம்ம ஆக்ட் பண்ணுறோம், பட் இந்த ஆக்டிங்கில் வெளில போய் சேர்க்குறது ப்ரெஸ் தான். ப்ரெஸ்ஸு இந்த படம் நல்லா இருந்து எழுதுறாங்கன்னா பீப்புள் வந்து பார்க்க வருவாங்க. அப்படி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் எனி படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேச்சு பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம்டாக சொல்வேன், ப்ரெஸ்ஸு இதில் ஹீரோ தான். பிகாஸ் உங்களோட எழுத்து வச்சு தான் பப்ளிக்கே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேரூஸ், வைலான். அண்ட் எங்கள் அப்பா மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு, டெஃபினட்டாக அவர் ஹாப்பியாக இருப்பார். பிகாஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வில் பி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் மேட் இட் அ சக்ஸஸ். ஸோ இதை நிறைய பேர் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஆலிஸ் அண்ட் Suri, who bought the project to us, and of course Mujib, who saw the movie in the US and got it to me, Raja and Dani. Of course, thanks to Mujib, Raja, Dani, and of course thanks to Gokul, who made such a superb project. Adu production பொறுத்த வரைக்கும். And of course our Gugan sir from Dream Warriors, he's also helped us a lot on the release front line. So thanks to Dream Warriors from both our sides. And let me come to the technical side. Director, he's done a superb movie. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த ஒரு கண்டிஷன்ஸும் மைனஸாக இருந்து இவ்வளோ நல்ல படம் எடுத்து டைரக்டருடைய ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் அவர் தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமராமேன், அப்புறம் சவுண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு, டிஓபி பிளேட் அ வெரி வெரி அண்ட் யோர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது மூணுனா ரொம்ப ரொம்ப பேசப்பட்டது எல்லாமே. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் பீப்புள். And of course பாலசரவணன், அவர் ஆக்சுவலாக காமெடியாக பார்த்துலாம் படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் him in such a different role and very matured role. And அவருடைய கேரக்டர் நிறைய பேர் பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. And of course Dave and the entire crew. So I think so it's been a great success from all of you. It's an entire team effort, and thanks to press for making it. Thanks a lot.